ஜோல் காஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் அந்த ரிங் மாதிரி வந்து போட்டுக்கிறதுக்காக வந்து அது வச்சுருக்காங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் சின்ன சைஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கன் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானே வந்து போனேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு, டைமிங் இல்லை. ஏன்னா அந்த கன் ஷூட் பண்ணுறவங்க வந்து லேடி தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபெயின் இருக்காது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரி தான் வந்து மூக்கெல்லாம் வந்து ஹோல்ஸ் போடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போகிறதெல்லாம் ஆச்சரிங்க தான் வந்து செய்வாங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் தான் கன் ஷூட் அப்படியே டக்குன்னு வந்து அந்த எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து மூக்குத்திலாம் வந்து இப்போ அப்படி தான் வந்து போட்டேன். என்னுடைய மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் நான் மூக்கெல்லாம் வந்து மூக்குத்தியெல்லாம் வந்து போடவே இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ரீசெண்டாக வந்து அந்த மாதிரி மூக்குத்தியெல்லாம் நோஸ்ட் பின் போடுறதுக்கே நான் ஆரம்பித்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா வேல் இருக்குது. இது வந்து சில்வர் வந்து அந்த பிஸ்கெட் சொல்லுவாங்க இல்லையா, கோல்டு பிஸ்கெட் எப்படியோ சேம் அதே மாதிரி. அதுக்கப்புறம் சில்வரில் வந்து கொலுசில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பெயிண்டிங் கொடுத்த மாதிரி அந்த டிசைன் இருந்தது. மெட்டிலாம் கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. மெட்டி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்லேருந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டியோடைய அந்த டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து காப்பு வந்து கையில் வந்து போடுவாங்க, கால்லையும் போடுவாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க. சில்வர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 1 lakh. ஸோ அந்த மாதிரி வந்து ஒட்டியானம் அந்த செட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்களே வந்துட்டு. ஸோ எதுக்காக நான் வந்து ஜோல் காஸில் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா செட்டுமே கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அது கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வெள்ளி கொலுசுலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கொலுசு வந்து முன்னாடி வந்து ஒரு 10 yearsக்கு முன்னாடி இருக்கும். அப்போ வந்து அப்போவே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 இன்னும் நான் 12,000 இல்லை 15,000-16,000 நான் வாங்க அந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜா செட்டு, நம்ம மேரேஜ்க்கு செட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மன் ஆன்டிக்கில் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி வந்து பெருமாளும் வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வீட்டில் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பிளேட் வந்து பூஜைக்கு பிளேட்டெல்லாம் இருக்குது. டம்ளர்லாம் நம்ம வந்து பூஜைக்கு வந்து பால் வைப்போம் இல்லைங்களா நெய்வேத்தியமாக. ஸோ அதனால அந்த மாதிரி நெய்வேதி கிண்ணங்கள் சின்ன சின்னதாக வந்து பவுல்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நெய்வேதியம் தான். கலசம் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அக்ஷலக்ஷ்மி போட்டேன். அந்த மாதிரி கலச சொம்புலாம் இருக்குது பாருங்கள், குத்து விளக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தான் நான் வந்து எடுத்தேன், ஏன்னா டைமும் வந்து அதிகமாக இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக கற்பக விருட்சம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரேட்டு. ஆனால் ரேட்டு ரொம்ப ரொம்ப அதிகம் தான். இது சொல்ல போனால் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அந்த கற்பக விருட்சம் வந்து ரொம்ப நல்லது வீட்டில் வச்சா சொல்லுவாங்க. ஜோல் காஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் ஜிமிக்கி கம்பல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான வந்து டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ வந்து இப்போதைக்கு அதை வாங்கலை. சரி, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சில்வர் வாங்கணும், சில்வர் வந்து சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு மெயின் செட்டில் தான் வந்து. அதுக்கப்புறம் மூக்குத்தி வந்து பழைய மூக்குத்தி வந்து அதாவது ஸ்டோன் இருந்த மூக்குத்தி வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிஆர்டி போலாம் நான் நினச்சேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜோல் காஸ்ட்லேயே வந்து பார்த்து வாங்கிக்கலான்ட்டு டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து நைட்டில் வந்து நம்ம வீடியோ எடிட் பண்ணுறோம். ஸோ அந்த லைட் வெளிச்சம் வந்து படும்போது கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் வந்துருக்கு. ஸோ அதனால ரொம்ப வந்து பாதிப்புலாம் கிடையாது. அது வந்து அந்த லைட் வெளிச்சம் படும்போது எனக்கு ஒரு மாதிரி இருவாக இருக்குது. சரி, அதனால நான் வேண்டாம் அப்படின்னு நான் எதுவும் டாக்டர்லாம் வந்து கன்சல்ட் பண்ணலை. ஸோ நானாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகலை. அது இல்லாமல் நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டைமண்ட் வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சில இஷ்யூஸ்லாம் வந்துச்சு எனக்கு. சில ராசிக்கு வந்து பர்டிகுலராக அதை வந்து டைமண்ட் வந்து போட மாட்டாங்க. ஸோ டைமண்ட் வந்து செட் ஆகாது. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான். அது என்ன இஷ்யூஸ்ன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். சரி, அப்போ தான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், போன வருஷம் வந்து சரி வாங்கலாம் அப்படின்ட்டு மூக்குத்தி மட்டும்தான். அது வந்து 25,000 தான் நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி வந்து வாங்கினேன். ஸோ அது அமௌண்ட் எல்லாம் பெருசாக நான் வந்து சொல்லலை. அது எதுக்காகன்னா அவ்வளோக்கு வந்து வாங்கிட்டு ஆனால் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா சில்வர் கூட வந்து மாற்றிக்கலாம். அவங்க கிட்ட சொன்னேன். சரி, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் வந்து கோல்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கோல்டே தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மூக்குத்தி, அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு ஒன்று வாங்கினேன். அது வந்து கிஃப்ட் பண்ணணும் சொல்லிட்டு ரிங்கு ஒன்று வாங்கிறதுக்கு தான் நான் வந்து போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வாங்கிட்டு வந்து உடனே அது வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் நான். ஏன்னா எனக்கு செட் ஆகலை சரி 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு தான் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. சரி இப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு செட் ஆகும், சில்வர் செட் ஆகும், டைமண்ட் செட் ஆகாதுன்றத நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் ஃபஸ்ட்டு நம்பலை, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சில இஷ்யூஸ்க்கு அப்புறம் நான் வந்து நம்பினேன். சரி அதான் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரும் கோல்டும் வந்து வேறு, டைமண்ட் வந்து செட் ஆகாது சில பேர் ராசிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்குத்தி கொடுத்துட்டு சரி திருப்பும் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி வாங்கிட்டு வந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமராக்கு எடிட் பண்ணும்போது வீடியோக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து எனக்கு செட் ஆகலை. சரி அதனால் கொடுத்துட்டு தான் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளைன் மூக்குத்தி தான் வந்து வாங்கலான்ட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே வந்து ரொம்ப பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணலை. ஸோ நார்மலாக தான் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு நம்ம வந்தோம். சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அது வந்து ஆர்டருக்கு தான் கொடுத்தோம். இது நார்மலாகவே கிடைக்கும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 15 ஃபேமிலிக்கு வந்து கொடுக்கணும் ஊரில். அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 30 வந்து ஃபேமிலிக்கு கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் வந்து போட்டு பாக்ஸ் பண்ணி வாங்கிட்டோம். எல்லாருக்கும் வந்து இப்படி தான் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். நான் வந்து பெருசாக அந்த அளவுக்கு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஜிஆர்டியில் வாங்குவீங்களா, கல்யாண்ஸில் வாங்குவீங்களா, ஜோல் காசில் வாங்குவீங்களான்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஜிஆர்டி போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. தேங்க்யூ. தேர்டும் ஜோல் காசு, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படி இருக்கட்டும், கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஃபைனலாக கேலண்டர் கேட்டேன், கேலண்டர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து கொடுத்தாங்க. இது ஏதாச்சும் நம்ம பேங்க்குக்கெலாம் போகும்போது ஆல்ரெடி இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன் ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து என்ன ஹேண்ட் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் செஞ்சுருப்பாங்க. இந்த பேக் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பில்லு, அதில் பில்லெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இதில் அப்படியே இருந்து போடுது பில்லு. சரி நான் ஒரு பில்லோடைய இது மட்டும் காமிக்கிறேன். நான் இந்த ஒன் பில் மட்டும் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் பின் அப்படியாவது மூக்குத்தி வந்து வாங்கின ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 99 ரூபாய். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து நான் இதை காமிக்கிறேன்னா, மற்ற பில்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பில்லெல்லாம் ஃபைனலாக வந்து எல்லா பில்லும் வந்து ஓப்பன் பண்ணல அப்படின்னு நான் காமிக்கிறேன். இது வந்து ஜோல் காஸில் வந்து ஜோல் காஸ் இது பார்த்தீங்களா, இந்த மூக்குத்தி மட்டும்தான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், குட்டி உண்டு. ஸோ இந்த மூக்குத்தி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு வந்து வாங்குறது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணல. எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன நோஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரேட்டுக்கு வந்துச்சு. ஸோ பழசு இந்த அந்த பின்னை கொடுத்துட்டு தான் நான் இது வந்து வாங்கினேன். பழைய மூக்குத்தி சேஞ்ச் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேல் வந்து பாருங்கள், வேல் வந்து பெண்டன்ட் டாலராக வந்து வாங்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேல் டாலராக வந்து வாங்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஓப்பன், நான் வந்து ஆக்சுவலாக கோல்டு இதெல்லாம் வாங்கினா வீடியோ பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து இருந்தாலையும் கேட்டே இருக்காங்க, நீங்கள் ஜுவல்லரிக்கு போனீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது வந்து பெருமாள் பெண்டன்ட் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதையும் நான் கேப் போட்டாச்சு. ஏன்னா நான் ஒரு பாக்ஸாகவே காமிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுவீங்க இல்லை பாக்ஸில் எம்டி பாக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை செயின். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சில்வர் தான் வந்து வாங்குது. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்குறதுக்கும் பெரிய ஷாப்பில் வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டி வந்து தரமான வந்து பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோதுமை செயின்லேயே 2 வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோதுமை செயின் வந்து பெருசு, கொஞ்சமாக வந்து பெருசாக இருக்கும். இந்த கோதுமை செயின்னா இந்த மாதிரி வருதுங்களா, சின்ன சின்னதாக அந்த இது மாதிரி வரதா கோதுமை செயின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கோதுமை செயின் தான். ரெண்டுமே வந்து கோதுமை செயின் தான் வந்து பார்த்திங்கன்னா. இது கொஞ்சம் சிறுசாக வரும், அந்த சின்ன சைஸில் வரும். இது கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும்.
ஸோ சின்னது பெருசு. இது வந்து பொங்கலுக்காக பர்ச்சேஸ் பண்ணிங்களான்னு கேட்கலாம். நான் பொங்கலுக்காக வந்து வாங்கலை, நான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணதும் வீடியோவை நான் இதோடு சேர்த்து கைண்ட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது இப்படி எடுத்து வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கீழே இருக்கிற மாதிரி, அதாவது சாவி இருக்கிற மாதிரி பெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குட்டி குட்டி ஸ்டோன் வந்து கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டோனு. ஃபைனலில் இங்கே கொஞ்சம் பெரிய ஸ்டோன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பாக்ஸு. இந்த ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோல் காஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண ரிங் தான். ஸோ இது வந்து இதை நான் இப்போ சொல்ல விருப்பப்படலை. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ ரிங் வந்து இங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பாக்ஸு காலி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே பாக்ஸு. ஸோ ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு நான் இது வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1090 ரேட் வந்து 2000 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 பாக்ஸ் தான் இருக்கும். ஸோ இது 3வது பாக்ஸும் காலி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இதுவும் பாக்ஸ்குள்ளே பாக்ஸ் தான். ஏன்னா கிஃப்ட்டுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாக்ஸ்குள்ளே பாக்ஸாக வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் பெண்டன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோ ஆல்காஸில் வந்து இது சேல்ஸ் பண்ணல. ஸோ நான் இதை சுற்றி சில்வர் வந்து கேட்டேன். சில்வர் போட்டு இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் நம்ம வந்து இப்படி வேர் பண்ணுற மாதிரி இதில் வந்து செயின் போட்டு வேர் பண்ணிக்கலாம். இது வந்து இது சுற்றி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில்வரு. இந்த ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது சில்வரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிங்கை வந்து பாருங்கள், ஒரு டாட் மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிறந்த நாள் வந்துட்டு. ஸோ அதனால் பிறந்த நாளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டுலாம் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் 1 இயர் ஆயிடுச்சு நான் எதுவுமே ஜுவல்லரியில் போயிட்டு வாங்குறதே இல்லை. போன இயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஜனவரியில் வந்து வாங்கினேன். ஸோ அதோட சரி நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் வாங்குறது பக்கமே போகலை. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ரீசன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வேர் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஜிம்கா பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஜிம்கா மட்டும் தான் இருந்துச்சு. நான் ஜிம்கா லவர் சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை ஜிமிக்கி இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி கம்பல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் வச்சுட்ருப்பேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுலே. ஸோ கோல்டுலலாம் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஸோ அதை நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கல. அதனால சரி அது வேண்டாம், விட்டுடுங்க. ஹாப்பினஸ்ஸாக நம்ம எப்பவும் வந்து பேசுவோம், பாசிட்டிவாக, என்றைக்கும் பாசிட்டிவாக இருப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் நம்மளோட இதில் லோட்டஸ் இருக்கும், லோட்டஸ் வச்சுருப்பாங்க தாமரை பூவில் அமர்ந்து இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம கோவிலுக்கு போகும்போது, டெம்பிள் போகும்போது ஜிம்கா வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் இதில் வந்து காமிக்கல. இதுவும் இந்த 3 பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 வந்து கல்யாண்ஸில் நாங்கள் வந்து கல்யாண் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் நாங்கள் கல்யாண்ஸில். ஜோல் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல தான் நாங்கள் ஜோல் காஸ்ட்டில் வந்து வாங்கிட்டு இருக்கோம். எதுக்காக நான் ஜோல் காஸ்க்கு திருப்பம் போயிட்டு வாங்கினோம்னா, நம்ம வந்து ஜோல் காஸ்ட்டில் வாங்கினோம்னா ஜோல் காஸ்ட்லேயே தான் எடுத்துன்னு போயிட்டு ரிட்டர்ன் கொடுக்கணும். வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா நான் சில்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸோ அங்கேயே எடுத்துன்னு போய் கொடுத்தாதான் அதோடைய வேல்யூ. இப்போ எடுத்துன்னு போய் கல்யாண் ஜுவல்லர்ஸில் கொடுத்தோம்னா 15% எடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல ஜோல் காஸ்ட்டில் கொடுத்தோம்னா 75% வந்து எடுத்துப்பாங்க. 25% வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடும். அது வந்து 25% வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. அதனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜோல் காஸ்ட்டில் வாங்கினோம்னா இங்கேயே கொண்டு போய் ரிட்டர்னை கொடுத்துட்டு தான் நான் திரும்ப வாங்கிப்பேன். அதே மாதிரி கல்யாணத்தில் வாங்கினது எடுத்து நான் ஜோல் காஸ்ட்டில் மாற்ற மாட்டேன். அது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் இந்த ட்ரிப்பை வந்து ஃபாலோ பண்ணுவேன். நான் ஒரு டைம் வந்து சரி எடுத்துகிட்டு போயிட்டு லலிதாவில் வாங்கினது எடுத்துன்னு போய் கொடுத்துடும் போது தான் பண்ண லலிதாவில் ஜிஆர்டியில் வாங்கினது எடுத்துகிட்டு போயிட்டு கல்யாணத்தில் கொடுக்கும்போது ரொம்ப கம்மியாக எடுத்தாங்க ரேட்டு. ஸோ அதனால தான் நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு அனுபவம் இருக்குதுன்னா அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் தான் நம்மளோட லைஃப்பில் வந்து. ஏன்னா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தான், யாருக்கும் காசு வந்து ஃப்ரீயாக வரதில்லை. ஸோ அதனால் நம்மளுடைய அந்த கரெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளா வந்துட்டு எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எதை கொடுத்தா எந்த அளவுக்கு வேல்யூன்றதை
வேல்யூ இருக்கிற இடத்துல நம்ம கொடுத்தாதான் அது வேல்யூ இல்லாத இடத்துல கொடுத்தோம்னா நாங்கள் வாங்கினதை விட ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன திங்ஸ் தான், அது கோல்டுலேயே எங்களுக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதை எந்த ஸ்டோரில் வாங்குறோமோ அந்த ஸ்டோர்லேயே ரிட்டர்ன் எடுத்துமே கொடுத்துருவேன். அதுதான் என்னுடைய வந்து இந்த மாதிரி யார் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பர்த்டே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் எனக்கு நிறைய வந்து ஒர்க்கிங் வேலை இருக்குது. ஸோ அதில் பர்த்டே இந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணது எப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஓல்டு டிசைன் பேங்கிள்ஸ் தான் எனக்கு வந்து அந்த மாதிரி வேர் பண்ண பிடிக்கும். ஸோ அதனால் அதை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ஒரு உமன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டிக் வச்சுட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேங்கிள்ஸ்லேருந்து எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மனுக்கு வந்து சேரீ வாங்கிறதுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ண போனேன். ஸோ எனக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இல்லை, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு பர்ச்சேஸ் பண்ணது க்ரீன் கலர் சாரீ தான். ஏன்னா நான் வந்து க்ரீன் கலர் சாரீ தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு பட்டு சாத்துறதாக வேண்டிக்கிட்டேன். ஸோ நம்ம என்ன அந்த கலர் வந்து நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து அது வந்து செஞ்சிடணும். ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டேன். சரி நான் வந்து க்ரீனில் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் 4 வந்து 25 ரேட்டுன்னு நினைக்கிறேன், 425 ரூபாய் ரேட்டு. சரி பரவாயில்ல சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பட்டு கொஞ்சம் நான் ஹெவியாக, அதாவது நல்லா பார்டர்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு ஷாப்பில் வந்து ட்ரெஸ் பெரிய ஸ்டோர் போயிட்டு ஷாப்பில் பண்ணலை, நார்மல் தான் வந்து பண்ணேன். இந்த ரேட்டு தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும், பெரிய ஷாப்லனா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க மேம், நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம அம்மனுக்கு வாங்கும்போது அதை வந்து டிஸ்கவுண்ட் கேட்கணும்னு இல்லை. சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் பேங்கிள்ஸ் வாங்கினேன். 30 rupees இதுவும் ரேட்டு. அவங்க வந்து எதுவுமே டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் அம்மனுக்கு என்ன வேணுமோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பூ, அதுக்கப்புறம் வந்து குங்குமம், மஞ்சள், தாலி கயிறு இதெல்லாம் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வளையல் வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு டசன் வந்து பார்த்திங்கன்னா 100 சொன்னாங்க. இது என்ன ரீசன்னா, இது இந்த மாதிரி ஓல்டு டிசைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பேங்கிள்ஸ் வந்து நான் எனக்கு வேர் பண்ணுறதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் சரி. அதில் பார்த்திங்கன்னா மெரூனில் 1/2 டசனும் க்ரீனில் 1/2 டசனும் வந்து வாங்கினேன். அதாவது 6 வளையல் வந்து கொடுத்தாங்க. 12 வளையல் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து 12 பேங்கிள்ஸு ஒரு டசன் சரிங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அவங்க வந்து 100 தான் வந்து, ஏன்னா 150லாம் கூட விற்கிறாங்க, 120 விற்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் எந்த ஷாப்பும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு பார்த்துட்டு வந்து வாங்கலை. சரி எனக்கு தோணுச்சு, சரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெயினாக வந்து உமன்ஸ்க்கு வந்து நான் வந்து, ஏன்னா இது வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கேட்கக்கூடாது. அதாவது நம்ம வந்து குறைச்சி கொடுங்கன்னு வந்து பேரம் பேசக்கூடாது. அது குங்குமம், மஞ்சள், வளையல் இந்த மாதிரி மங்களமான விஷயத்தில் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றத நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு கையில் போட்டு பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் யூஸ் பண்ணும்போது, எதுக்காக நான் இதை போட்டு காமிக்கிறேன்னா, நம்ம தண்ணியில் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கை கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஏதாச்சுன்னா நம்ம வேலை பார்ப்போம் இல்லையா வீட்டில் வந்துட்டு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஈரக்கையாக நம்ம இருக்கும்போது கொஞ்சம் அந்த வளையல் வந்து டைட்டாக தெரியும். அதுவே நார்மல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது நம்மளுக்கு அந்த வெயிட்னஸ் தெரியாது. ஸோ அந்த வெயிட் தெரியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக வளையல் வந்து கரெக்டாக போகிறதுக்கு ஃபிட்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். படவேடு ரேணுகாம்பாள் கோவிலுக்கு தான், அந்த அம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் தரிசனம் பண்ண போனோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து பேக் சைடில் அந்த அம்மாவுடைய கோவிலுடைய கருவறையில் இருக்குவாங்கள்ல, அந்த பிக்சர்ஸ் அப்படியே இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது. அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ரொம்ப சொல்லவே முடியல, அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கடையில் வந்து மாலை வாங்கும்போது நான் அங்கேயே வந்து கோவிலில் தாம்பலம் கொடுப்பாங்களான்னு கேட்டேன். இல்லை தரமாட்டாங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சில கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கியில் இருக்கும் இல்லைங்களா, தாம்பலம் தட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது கோவிலே கொடுப்பாங்க, அந்த மாதிரி அங்கே கொடுக்க மாட்டாங்க சொன்னாங்க. சரி மாலை வாங்கின கடையில் அந்த அக்கா கிட்ட கேட்டேன். வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும், அது என்னுடைய தப்பு தான். ஸோ கோவிலே கொடுப்பாங்க, நாங்கள் போகிற கோவிலெல்லாம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சரி இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் தான் இப்போ தான் வந்து மாலெலாம் வாங்கிட்டு போவோம் எப்போது. ஸோ சாரீ வந்து வேண்டுதல் வச்சுட்டு இருந்தேன். சரி அதனால் சாரீ வந்து அம்மனுக்கு செலுத்தணும் சொல்லிவிட்டு, ஸோ வந்துடும் ரொம்ப நாளாக அந்த வேண்டுதல் போகணுன்னு போக முடியல. ஸோ ஃபைனலாக என்னுடைய பிறந்த நாளைக்கு முன்னாடி வந்து சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து January 6 சரிங்களா. ஈவினிங் வந்து 6லேருந்து 7 o'clock சாமிக்கு வந்து அபிஷேக பூஜைலாம் நடக்கும் ஈவினிங் டைமில் தான். ஸோ அங்கே போயிட்டு நான் ஒரு பேங்கிள்ஸ் திரும்ப வந்து வாங்கினேன்.
ஃபஸ்ட்டு வாங்க வந்தோம் அதே ரேட்டு தான் 30 ருபீஸு. செகண்ட் அந்த பேங்கிள்ஸு க்ரீன் தான், அதுவும் 30 ரூபா தான் டசன் வந்து பார்த்தீங்கன்னா. சரி வந்து எதுக்காக ரேட் வந்து சொல்கிறேன்னா, அந்த ரேட் வந்து ஒவ்வொரு கடைக்கு வந்து மாறும் இல்லைங்களா அந்த பேங்கிள்ஸ். ஆனால் இங்கே அது அப்படி கிடையாது, சேம் ரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா. சரி அம்மனுக்குன்னு சொன்னோடனே அந்த தனியாக வச்சுட்ருக்காங்க ஃபிக்ஸராக, அதாவது க்ரீனு, அதுக்கப்புறம் மெரூனு, எல்லோ அந்த மாதிரி வந்து வச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனை வந்து வாங்கினேன். அர்ச்சனை வந்து 2 வாங்கிட்டோம். சரி ரேணுகாம்பாள் அம்மனுக்கு வந்து ஃபஸ்ட்டு அர்ச்சனை வந்து பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் தகப்பனும், அதுக்கப்புறம் உமா மகேஸ்வரி அம்மாவும் இருப்பாங்க. அதாவது சிவபெருமானுடைய அவங்களுடைய மனைவி இருப்பாங்க. சரி உமா மகேஸ்வரி அம்மா வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. தரிசனம் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அலங்காரத்தோடு சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டெம்பிள் போனோங்கன்னா, கோவில் போகும்போது அந்த ஒரு அந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு அந்த பஸ்ஸில் அந்த ஸ்டிக்கர் பார்க்கும்போது. ஏன்னா நான் அது திடீர்னு பார்த்தேன், அது பஸ்ஸே நான் வந்து பார்த்துட்டு போகல, ஃபோன் பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் முன்னாடி வந்து அந்த பேக் சைடில் வந்து அந்த பிக்சர் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மாலை வந்து சம்பிங் பூ மாலையும், தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூவெல்லாம் வந்து உதிரி பூவெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க, சாமந்தி, அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம், இந்த பூவெல்லாம் மாலையெல்லாம் அம்மனுக்கு வந்து செலுத்திட்டு அவங்க வந்து ஒரு சம்பிங் இந்த மாலை கொடுத்துருந்தாங்க. சம்பிங் கிடையாது, ஸோ வந்து சாமந்தி, எல்லோ கலர் சாமந்தி இருக்கலாம், அந்த மாலை வந்து கொடுத்தாங்க. அங்கே குருக்கள் வந்து கொடுத்தாரு. கோவிலில் ரொம்ப வந்து அமைதியாக ரொம்ப சாந்தமாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்திக்கு மாலை போட்டவங்கலாம் நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அம்மனை வந்து தரிசனம் பண்ண போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேணுகாம்பாள் திருக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியே வந்து போர்டு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணோம். வீடியோலாம் எடுக்க அலோட் கிடையாது. ஸோ நான் வந்து நம்ம போனதுனால கொஞ்சம் வீடியோவிலே வெளியே எவ்வளோ நம்ம எடுக்க முடியுமோ அந்த வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை பண்ணது. எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாசலில் குங்குமம் மஞ்சள் வச்சு கோலம் போடுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து யாராச்சும் நம்ம வெல்கம் பண்ணுறோம்னு சொன்னோம்னா அப்போ அந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வாசலுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வைக்கிறது, சாமி கும்பிட்றதெல்லாம் நம்மளை வந்து இப்போ யாராச்சும் நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. படவேடு ரேணுகாம்பாள் கோவிலுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டன்னர் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான். அந்த ஹேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் ஸ்டீல் தான் வரும். ஸோ அது மேலே வந்து பைப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த குழி கரண்டி மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடுங்களாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா. அதனால இந்த ரேட் வந்து இது பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாமே ஸ்டீல் தான் இருக்குது. அது மேலே பைப்பர் போட்டிருக்காங்க, டைல்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 180, 150க்கு ஃபைனலாக கொடுத்தாங்க, 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய நம்ம யூடியூப் சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி தான். அடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்கே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மண் கடாய் வந்து அந்த நிறைய வந்து ரேணுகாம்பாள் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மண் பானை செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே செஞ்சு அவங்களே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ செஞ்சு சேல்ஸ் பண்ணுறவங்க கிட்ட வாங்கும்போது நம்மளுக்கு ரேட்டும் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 120 ரூபாய் சொன்னாங்க, 110 ரூபா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 110க்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். நம்ம தட்டி பார்த்தோம்னா அந்த சவுண்டு கேட்கும், அப்போ தான் கரெக்டாக இருக்குது அந்த மண் பாத்திரம் சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஒரு தெரியும். அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கடாய் வந்து சீசன் பண்ணுற வீடியோ அடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.